வெல்கம் டு கோட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஃபேக்ட்ரி. நான் உங்கள் நண்பன் விஜயராஜவர்ஷன். இங்கே நம்ம வேர்ல்டு நேஷனல் ஃப்ளாக்ஸ் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகத்திலே வந்து நேபாளோட ஃப்ளாக் வந்து குவாட்ரேட்டர் ஷேப்பில் இல்லை. அது எப்படின்னு பார்த்தோம்னா 2 ட்ரையாங்கிள்ஸில் ஒட்ட வச்ச மாதிரி நேபாளோட ஃப்ளாக் இருக்கும். அண்ட் 2 கலர்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்து ரெட் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் வந்து பிரேவரியை சிம்பிளைஸ் பண்ணுது அண்ட் ப்ளூ வந்து பீஸ் சிம்பிளைஸ் பண்ணுது. அண்ட் இது 2 சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்து சன் அண்ட் மூன் கிறிஸ்டன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது அஃபிஷியலாக வந்து 1962 நேபாள் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. உலகத்தில் இருக்கிற 183 கண்ட்ரீஸில் 3 ஃப்ளாக் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இல்லை. ஒன்று நேபாளோட முன்னாடி நம்ம பார்த்தோம். மிச்சம் 2 என்ன ஷேப்பில் இருக்குன்னா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அண்ட் இந்த 2 கண்ட்ரீஸ் என்னென்னா வந்து சுவிட்சர்லாந்து அண்ட் வேட்டிகன் சிட்டி. இதோட 2 நேஷனலோட ஃப்ளாக் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அண்ட் வேட்டிகன் சிட்டியோட ஃப்ளாக் எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து 7th June 1920 அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சுவிட்சர்லாந்து அவங்க ஃப்ளாக் வந்து 1889 அடாப்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக நேஷனல் ஃப்ளாகில் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ்க்கு வந்து ஏதாவது அர்த்தம் இருக்கும். ஒவ்வொரு நாடும் அதுக்கான அர்த்தத்தை வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜப்பானை லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து ஜப்பானோட நேஷனல் ஃப்ளாகில் சென்ட்ரல் ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிள் வந்து சன்னை குறிக்குது. அண்ட் சில இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் வந்து அவங்க ஃப்ளாகில் வந்து ஸ்டார் அண்ட் மூன் கிறிஸ்டன்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் வந்து அவங்க ஃப்ளாகில் வந்து கிராஸ் சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சில கண்ட்ரிஸ் வந்து அவங்க நேஷனல் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து ஈக்குவடார் பார்த்தோம்னா ஈக்குவடார் வந்து அவங்க ஃப்ளாகில் வந்து அவங்க நேஷனல் பேர்டை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சில கண்ட்ரிஸ் வந்து ஃபிக்ஷனல் அனிமல்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் டபுள் ஹெட்டட் ஈகிள், டிராகன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நேஷனல் ஃப்ளாகில் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ்க்கு மட்டும் இல்லை, அதில் யூஸ் பண்ணுற கலர்ஸுக்கும் ரொம்ப டீப்பர் மீனிங் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ரெட் எடுத்து பார்த்தோம்னா ரெட்டு வந்து பிளட் ஷெட், பிரேவரி அண்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து குறிக்கிற மாதிரி நிறையா கண்ட்ரிஸோட ஃப்ளாக் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளூ வந்து ஓஷன்ஸ் குறிக்குது அண்ட் அமைதியும் குறிக்குது. க்ரீன் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக அக்ரிகல்ச்சரை குறிக்கும் அண்ட் ஹோப் அண்ட் யூத்ஃபுல்னஸை குறிக்குது. எல்லோ பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட வளம், அதாவது வெல்த், அதை குறிக்குது. அண்ட் பிளாக் மோஸ்ட் யூஸ் பண்ணுறது இல்லை, ஆனால் வந்து அந்த நாட்டோட ஹெரிட்டேஜ் குறிக்கிறதுக்காக சில கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. உலகத்திலேயே வந்து அதிகமான கலர்ஸை தன் நாட்டு நேஷனல் ஃப்ளாகை யூஸ் பண்ண கண்ட்ரி எதுன்னு பார்த்தோம்னா வந்து ப்ளீஸ் அப்படிங்கிற நாட்டை யூஸ் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 12 கலர் அவங்க நாட்டு நேஷனல் ஃப்ளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நாட்டோட நேஷனல் ஃப்ளாக் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் சென்டரில் வந்து ஒயிட் கலர் சர்க்கிள் இருக்கும். அது இந்த ட்ரீஸ் இருக்கும். அது 2 ஒர்க்கிங் பீப்புள் வந்து டூல்ஸ் வச்சு நின்றுக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு பேட்டர்னாக இருக்கும். இந்த நேஷனல் ஃப்ளாக் எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து September 21, 1981 அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே லீஸ்ட் யூஸ்ட் கலர் இன் வேர்ல்டு நேஷனல் ஃப்ளாக்ஸ் வந்து பர்பிள் தான். இருக்கிறதுலே வேர்ல்டில் வந்து 2 நேஷனல் ஃப்ளாக் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. பர்பிள் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா வந்து ரிச்னஸ் அண்ட் ராயல்ட்டிக்கு டினோட் பண்ணுது. இருந்தாலும் இந்த காலத்தில் வந்து அதை 2 நேஷனல் ஃப்ளாக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நிக்கராகுவா அண்ட் டொமினிகா, இந்த 2 கண்ட்ரி மட்டும் தான் பர்பிள் கலர் யூஸ் பண்ணுறாங்க. இருக்கிறதுலே வந்து ஓல்டஸ்ட் நேஷனல் ஃப்ளாக் யார் வச்சுருக்கான்னு பார்த்தோம்னா டென்மார்க்கில் வச்சுருக்காங்க. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அவங்க டெவலப்பாக வந்து மோஸ்ட்டாக வந்து அவங்க ஃப்ளாகை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் டென்மார்க் மட்டும் மாற்றவே இல்லை. டென்மார்க் வந்து அவங்க ஃப்ளாக் எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1625 அடாப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அது வந்து ரெட் கலரில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். நியூஎஸ் நேஷனல் ஃப்ளாக் வந்து சவுத் சுடான் தான் வச்சுருக்காங்க. அவங்க 2005 வந்து டிசைன் பண்ணிட்டாலும் ஆஃப்டர் செகண்ட் சிவில் வார் 9th July 2010 அப்போ தான் வந்து அஃபிஷியலாக வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் வந்து அவங்க நேஷனல் ஃப்ளாக்ஸில் ஆக்ஸ், ஷீல்ட், அப்புறம் வந்து கேனன்ஸ், இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் வந்து பல நாடுகள் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஃபயர் ஆர்ம்ஸை வந்து வெறும் 4 நாடுகள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த 4 நாடுகள் என்னென்னு பார்த்தோம்னா வந்து குவாட்டமாலா, ஹயாத்தி, பொலிவியா அண்ட் மொசாம்பிக். இன்றைக்கி நம்ம வேர்ல்டு நேஷனல் ஃப்ளாக்ஸ் பற்றி பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறோம். இன்னும் சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மகிழ்ச்சி.